Hello students, welcome to Hiba Max. 10th standard Max daily 5 important questions solve பண்ண போறோம்னு சொல்லியிருந்தேன் நேத்துக்கு வீடியோல. எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோல நான் இந்த ஹாலிடேஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 6th chapter 7th chapter கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் நான் 6th 7th முடிச்சிட்டேன்னு சொன்னவங்களுக்கு 4 3 தரோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மறக்காம இந்த ஹாலிடேஸ்ல மேக்ஸுக்கு உங்களால் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ செய்யுங்க. அண்ட் ஏன் பார்ட்லேருந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா டெய்லி 5 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் இது எல்லாமே எங்கேருந்து எடுத்ததுன்னு சொல்லியிருந்தேன், கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோன்னு. இப்போ நான் காமிக்கிறது லாஸ்ட் இயரோட கொஷின் பேப்பர். லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் இதில் செய்யலாம் அப்படின்னு எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம எல்லாருக்கும் தெரியறது தான் இருக்குது, A cross B, B cross C. ஸோ அதனால் நான் 30th கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? 30th கொஷின் ஆரோ டயக்ராம்லாம் வரைகிற மாதிரி இருக்குது இல்லையா? கொஷின் பார்த்துக்கோங்க, ஆரோ டயக்ராம், டேபிள் ஆஃப் ஃபார்ம், செட் ஆர்டர். பட் இந்த கொஷின் நம்ம புக்லேயே கிடையாது, யூனிட் எக்ஸசைஸ்லையும் இல்லை, எக்ஸாம்பிள்லையும் இல்லை. எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னா 3x + 1 இருக்குது, பட் இது 2x + 1 கொஷின் இல்லை, அதனால இது சால்வ் பண்ணலாம்னு நினச்சேன். அடுத்தது சம் ஆஃப் செகண்ட் லெசன், அடுத்து தேர்ட் லெசன் ஸ்கொயர் ரூட். அண்ட் நிறைய சம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸாம்பிள் சம்மில் தான் கேட்டிருக்காங்க. இது மூணுமே எக்ஸாம்பிள் சம் தான். அடுத்தது மேட்ரிக்ஸ்லேருந்து ஒன்று செய்ய போகிறேன். அண்ட் தேர்ட் தியரம் என்ன அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு இது இந்த கொஷின்ஸ் தானே அப்படின்னு இருக்காதீங்க. இதை ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள், நமக்கு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, டெய்லி இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 95+ உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். ஏன்னா 5 மார்க்கே நம்ம எழுதிடுறோம், எல்லா 5 மார்க்கும் இதில் வந்துடும். அப்போ உங்களுக்கு அது இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அண்ட் இந்த மாதிரி உங்களுக்காக நான் செய்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வியூஸ் வருது, நிறைய லைக் வர மாதிரி இருக்கு. அப்போ நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகாது. எனக்கு நிறைய பேர் பார்க்கணும் இல்லையா? நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் செய்கிறோன்னா அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணும், எல்லாருமே ஆசைப்படுறது தானே. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? 10th நீங்கள் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 10th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். சரிங்களா? டே 1 வேணால் எழுதிக்கலாமா? டே 1 நீங்கள் டே 1 2 3 எப்போத்துலேருந்து நீங்கள் பார்த்தாலும் சரி, டூ ப்ராக்டிஸ் ஆல் 5 சம்ஸ். ஒரு நாளைக்கு 5 5 மார்க் நம்ம எழுதிட்டோம்னா எக்ஸாம்குள்ளே புக்கே முடிச்ச மாதிரி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, let A is equal to 0 1 2 3 and B is equal to 1 3 5 7 9. B 2 sets. Let function A turns to B be a function given by f of x 2x + 1. Represent this function by arrow diagram, table of form as a set of ordered pairs. And 4 விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் அதுக்கு நம்ம ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆர்டர்ட் பேர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் என்னன்னு எழுதணும். A is equal to 0 1 2 3, B is equal to 1 3 5 7 9. ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? f of x is equal to 2x + 1. இப்போ ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏவை சப்ஸ்டியூட் பண்ணி பியை ரிசல்ட்டாக நான் கெட் பண்ணும். ஏன்னா எப்படி கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷன் A to B, அப்போ ஏ தான் சப்ஸ்டியூட் பண்ணும், பி தான் ஆன்சராக வரும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு f of 0 is equal to 2 into 0 + 1. 2 into 0 0, 0 + 1 1. ஸோ ஆர்டர்ட் பேர் எப்படி எழுதுவோன்னா, எனக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ரிசல்ட் என்ன கிடைக்குது? 1. புரியுதுங்களா? 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ரிசல்ட் என்ன கிடைக்குது? 1. அடுத்து f of 1, 0க்கு அப்புறம் என்ன இருக்குது? 1. f of 1 is equal to 2 into 1 + 1, which is equal to 2 1s are 2, 2 + 1 3. ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 3 ஆன்சராக கிடைக்குது. அடுத்து f of 2, 2 into x இருக்கிற இடத்துல 2 + 1, 2 2s are 4, 4 + 1 5. ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணுற, 5 ஆன்சர். அடுத்து f of 3, 2 into x இருக்கிற இடத்துல 3 + 1, 2 3s are 6 + 1 7. 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 7 ஆன்சராக கிடைக்குது. கிளியரா? 4 டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா ஏல அவ்வளோதான் இருக்குது, ஏ மட்டும்தான் எடுக்கணும், பி ஆன்சராக கிடைக்கும்.
ஸோ இப்போ நம்ம கிடைச்சதை ஒன்று ஒன்றா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு திங் என்ன, பை ஆரோ டயக்ராம். ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் வரையலாம். ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராமில் ஃபஸ்ட்டு ஏ செட்டு 0 1 2 3. அடுத்தது பி செட். பி செட் என்ன 1 3 5 7 9. நிறைய பேர் ஆரோ டயக்ராமுக்கு இது வரைஞ்சிட்டு ஆரோஸ் வரையாமல் விட்டுறீங்க, இல்லைன்னா லைன் வரைஞ்சிட்டு ஆரோ வரையாமல் விட்டுறீங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு 0லேருந்து 1, 0லேருந்து 1, ஸோ 0லேருந்து 1 வரைஞ்சாச்சு. அடுத்தது செகண்ட் இது 1,3, 1லேருந்து 3. அடுத்தது வந்து 2லேருந்து 5, ஸோ 2லேருந்து 5. அடுத்தது 3லேருந்து 7. ஸோ ஆரோ டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது டேபுலர் ஃபார்ம். டேபிள் ஃபார்மில் நம்ம எழுத போகிறோம் இல்லையா? செகண்ட் ஒன் டேபுலர் ஃபார்ம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எழுதணும், அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸு. எக்ஸு அப்படின்னா கம்மாவுக்கு முன்னாடி வர்றது, எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மாவுக்கு அப்புறம் வர்றது. இப்போ 0னா 1, 1 இடத்துல 3, 2 இடத்துல 5, 3 இடத்துல 7. த டேபுலர் ஃபார்ம். கண்டிப்பாக டேபிள் மாதிரி வரைஞ்சிருங்க. நீங்கள் பென்சிலில் வரைங்க, எனக்கு டைம் இருக்காது நமக்கு, சரியா? ஸோ டேபுலர் ஃபார்ம் வரைஞ்சாச்சு. அடுத்தது என்னென்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர். செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் நம்ம எழுதுனதை அப்படியே எடுத்து இன்னொரு வாட்டி எழுத போகிறோம். தேர்ட் கொஷின், செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர். F is equal to 0, 1, 1, 3, 2, 5, 3, 7. ஸோ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் என்னன்னு எழுதிட்டோம். அடுத்தது இன் a graphical form. நான் கிராஃப் மாதிரி வரைஞ்சிருக்கேன். நார்மலாக வரைஞ்சா போதும், ரொம்ப அக்யூரேட்டாக வரையணும்லாம் இல்லை. 0 1 2 3 4 5 அண்ட் டாட் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் இருக்குன்ட்டு நமக்கு வந்து இங்கே 0 1 2 3 வரைக்கும் தான் இருக்குது. அது மாதிரி ஒயில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அப்புறம் 7. இப்போ ஃபஸ்ட்டு 0ல் 1, இப்போ 0ல் 1னா இந்த இடத்துல தான் வரும். அடுத்து 1, 3, அப்போ எக்ஸில் 1, ஒயில் வந்து 3. இது அடுத்து 2லேருந்து 5 பாருங்க, 2லேருந்து 5. அடுத்தது 3, 3லேருந்து 7, அதான் லாஸ்ட் இது, ஓகேங்களா? ஸோ இது இப்படி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிடலாம். இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். 0, 1, 1, 3, 2, 5 and 3, 7. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் தான் ஒரு 5 மார்க் ஈஸியாக முடிச்சிட்டோம் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் 9 cube plus 10 cube up to 21 cube. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். 9 cube plus 10 cube plus up to 21 cube. ஸோ இது எப்படி இருக்குன்னா 9லேருந்து 21 தான் இருக்குது. ஸோ நம்ம இதை ரெண்டாக பிரித்து போமா, 1லேருந்து 21 எடுத்துகிட்டு அதில் 9க்கு முன்னாடி என்னது 8, அதை வந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 1 cube plus 2 cube plus 3 cube up to 21 cube மைனஸ், இப்போ 9 முன்னாடி வரைக்கும் இருக்கிறத மைனஸ் பண்ணும். 1 cube plus 2 cube up to 8 cube. 9க்கு முன்னாடி வர வரைக்கும் மைனஸ் பண்ணணும். இப்போ இதில் n கியூபோட ஃபார்முலா என்ன? n into n plus 1 by 2 whole square. இப்போ இங்கே என்னோட வேல்யூ என்ன? 21. இங்கே என்னோட வேல்யூ என்ன? 8. ஸோ ஃபார்முலா வேணால் சைடில் எழுதிக்கலாமா? n into n plus 1 divided by 2 whole square. இதுதான் சம்மேஷன் ஆஃப் n கியூபோட வேல்யூ. ஸோ இப்போ என்னோட வேல்யூ 21. அப்போ எப்படி எழுதணும்? 21 into 21 plus 1 divided by 2 whole square minus என்னோட வேல்யூ 8. 8 into 8 plus 1 divided by 2 whole square. 21 into 21 plus 1 22 by 2 whole square minus 8 into 8 plus 1 9 by 2 whole square. 2 1 time, 2 11 time, 2 1 time, 2 4 time. 21 into 11 எவ்வளோ? 231 whole square minus 9 4s are 36 அதோட ஸ்கொயர். 53,361 minus 36 into 36 1296.
இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 52065. இதுதான் நம்ம ஆன்சர். சம் ஆஃப் த கியூப்ஸ். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்ச போதும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கால்குலேஷனுமே ரொம்ப ஈஸி தான். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64x power 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 1. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது எக்ஸசைஸ் 3.8 எக்ஸாம்பிள் சம். சரிங்களா? எக்ஸாம்பிள் 3.21. ஸோ இதை சால்வ் பண்ணலாம். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் ரூட் சம்லேருந்து ஒரு 5 மார்க் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்கன்ட்டு எக்ஸாம்பிள் சம்மும் சொல்லியிருக்கேன் இல்லையா? ப்ளஸ் 1. இப்போ 64x power 4. 64 எப்போ வரும்? 8 8s are 64. x power 4. அப்போ x square into x square. ஸோ 8 8s are 64. x square x power 4. மைனஸ் பண்ணுவோம். இது அப்படியே கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும். பேலன்ஸ் 2 டேர்மை நம்ம கீழே கொண்டு வருவோம். minus 16x cube plus 17x square. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? கோஷன்ட்டில் இருக்கிறத இன்ட்டு 2. அப்போ 8 2s are 16x square. இப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்மும் இந்த டேர்மையும் டிவைட் பண்ணும். minus 16x cube divided by 16x square. இது கேன்சல் பண்ணால் -1. ஸ்கொயர் இதில் போச்சுன்னா ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ மைனஸ் எக்ஸு, ஏன்னா -1 into x என்ன வரும்? மைனஸ் எக்ஸ். நம்ம அதே மாதிரி இங்கேயும் -x தான் எழுத போகிறோம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -16. இங்கே x square x, அப்போ x கியூப்னு ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இது ப்ளஸ்ஸாக மாறும், இது மைனஸ் ஆகும். ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் 17 - 1 அகெயின் 16 தான். 16x square. இப்போ அடுத்த 2 டேர்மை நான் கீழே இறக்கி கொண்டு வரேன். -2x அடுத்து +1 அகெயின். இப்போ இங்கே இருக்கிறத இன்ட்டு 2 பண்ணணுமா? 2 பண்ணும்போது 8 2s are 16x square minus x இன்ட்டு 2 பண்ணும் பாருங்கள். இங்கே இருக்கிறத அப்படியே இன்ட்டு 2. அப்போ இது 16, இது 2 1s are 2 -2 into x. இப்போ இந்த டேர்மையும் டிவைட் பண்ணும். 16x square divided by 16x square. கேன்சல் பண்ணால் 1. ஸோ +1, இங்கேயும் +1. இங்கே எழுதிட்டு இங்கே எழுதாமல் விடக்கூடாது, இங்கே எழுதிட்டு அங்கேயும் எழுதாமல் விடக்கூடாது. இப்போ 1ன்றனால இந்த டேர்ம் அப்படியே எழுதினா போதுமா? 16x square minus 2x plus 1. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரே மாதிரி இருக்குது. இப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 0ன்னு ஆகிடும். இப்போ நம்ம கோஷன்ட் எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுனா மாடுலஸ்குள்ளே தான் எழுதணும். 8x square minus x plus 1. இப்படி எழுதலைன்னா 1 மார்க் மைனஸ் ஆகிடும். ஸோ அதனால் இப்படி எழுதுங்க. 4th கொஸ்டின் பார்க்கலாம். 4th கொஸ்டின், ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. மேட்ரிக்ஸு 3 1 - 1 2. ஷோ தட் a square minus 5 into a plus 7i2 is equal to 0. இதை ப்ரூஃப் பண்ணும். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். சொல்யூஷனில் a is equal to 3 1 - 1 2 எழுதிக்கலாம். a square minus 5 into a plus 7i2 equal to 0 நான் ப்ரூஃப் பண்ணும். ஃபஸ்ட்டு a square கண்டுபிடிக்கணும் இல்லையா? a square வந்து a into a. 3 1 - 1 2. 3 1 - 1 2. First row, first column. 3 into 3. 3 3s are, முதல்ல அது எழுதிக்கலாம். நான் நிறைய பேருக்கு தெரியலன்னா இதை எழுதிக்காங்க. ஃபஸ்ட்டு ரோ எழுதிட்டு ஃபஸ்ட்டு காலம் 3 - 1. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் காலம், செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம். அடுத்தது -1 2 3 - 1. again second row, second column. கிளியரா? இப்போ 3 into 3, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள். 3 3s are 9. 1 into -1 -1. 3 1s are 3. 1 into 2 plus 2. -1 into 3, அப்போ -3. 2 into -1 -2. -1 into 1 -1 plus 2 2s are 4. 9 - 1 8. 3 plus 2 5. -5. 4 - 1 3. இது வந்து a ஸ்கொயர். இப்போ அந்த ஃபார்முலாவில் 5 into aன்னு ஒன்று இருந்தது, அதுவும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ 5 times of a. ஏவோட வேல்யூ 3 1 - 1 2. டைரெக்டாக 5 இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 3s are 15. 5 1s are 5. 5 into -1 -5. 5 2s are
10. இப்போ a square minus 5 into a plus 7i2 கண்டுபிடிக்கணும். a square என்னன்னு எழுதிக்கலாமா? 8, 5 minus 5, 3. Minus 5 into a 15, 5 minus 5, 10. அடுத்து 7 into i2 னா 1001. இப்போ இதை ரெண்டுத்தையும் போல மைனஸ் பண்ணலாம், அப்புறம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 8 minus 15 minus 7. 5 minus 5, 0. Minus 5 minus into minus plus 5, 0. 3 minus 10 minus 7. Plus 7 inside multiple. 7, 0, 0, 7. Complete பாருங்க. Minus 7 plus 7, 0. இங்க 0 இருக்கு, இங்க 0 இருக்கு. Minus 7 plus 7, 0. So, கொடுத்திருக்க statement prove பண்ணிட்டோம். அது எழுதிக்கலாம். a square minus 5a plus 7i square is equal to 0. Hence, proved. நீங்க clear-ஆ எழுதிட்டீங்கன்னா 5 mark கம்மியே பண்ண மாட்டாங்க. So, correct-ஆ எழுதிடுங்க. Fifth question வந்து Thales theorem, basic proportionality theorem. Statement எழுதிக்கலாம். A straight line drawn parallel to a side of a triangle intersecting the other two sides divides the sides in the same ratio. So, ஒரு triangle இருக்குன்னா opposite side intersect பண்ற line வந்து இதை ரெண்டா பிரிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு triangle கொடுத்துருக்காங்க. D is a point வந்து AB side, E வந்து AC ஓட sideல இருக்கு. என்ன proof பண்ணும்? AD by DB is equal to AE by EC. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஈக்குவலா இருக்கு. ஸோ இது பேரலா ஒரு லைன் நம்ம வந்து ட்ரா பண்றோம். இது ரெண்டும் பேரலல் லைனா இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? ஸோ ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் ABC is equal to ஆங்கிள் ADE. ரீசன்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அடுத்தது பாருங்க, சேம் பேரலல் லைன், இந்த ஆங்கிளும் இப்போ ஈக்குவல். 2 மார்க் பண்ணிக்கலாம். ஆங்கிள் ACB is equal to ஆங்கிள் AED. சேம் ரீசன் வந்து நீங்கள் புக்கில் பார்த்துக்கலாம். அடுத்தது ஆங்கிள் A வந்து காமன். ஸோ இந்த கண்டிஷன் வச்சு என்ன பண்ணலாம்? AAA சிமிலாரிட்டி வச்சு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். சிமிலர்னா என்ன பண்ணுவோம்? AB by AD is equal to AC by AE. இப்போ இந்த AB-யை நான் ரெண்டா பிரிக்கலாம். AD by DB இல்லையா? அப்போ AD plus DB divided by AD. இந்த சைடும் AC-யை வந்து AE plus EC-ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ AE plus EC divided by AE. இப்போ இதை ரெண்டா பிரிச்சு எழுதுங்க. AD by AD plus DB by AD is equal to AE by AE plus EC by AE. இது ரெண்டும் கேன்சல், இது ரெண்டும் கேன்சல். அப்போ 1 plus DB by AD is equal to 1 plus EC by AE. இந்த ரெண்டு ஒன்றும் கேன்சல் ஆகிடும். அண்ட் இந்த டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. AD by DB is equal to இதையும் ரெசிப்ரோக்கல் AE by EC. இதுதான் நம்மளோட ப்ரூஃப். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சைடில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் புக் பார்த்து கரெக்டாக எழுதிடுங்க. கிளியரா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கூட நான் ஏஎஸ் காமன் எழுதியிருப்பேன், பட் நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி எழுதிடுங்க. 5 மார்க் இப்போ சால்வ் பண்ணியிருக்கோம். முக்கியமான 5 மார்க்ஸ். ஸோ டெய்லி 5 மார்க்ஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணுங்கள். ஈஸியாக 10th மார்க் அச்சீவ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.